ஏசாயாவின் புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரத்துல 21 மட்டும் வாசிங்களேன். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயா, நான் வலதுபுறத்திலே சாயும் பொழுதும் இடதுபுறத்திலே சாயும் பொழுதும் வழி இதுவே என்று சொல்லுகிற வார்த்தை என் காதுகளில் இருந்து கேட்குமானால் அந்த வார்த்தை என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து வரும். அந்த வார்த்தை இந்த நாட்கள்ல நான் இடருண்டு போகும் பொழுது, நான் காயப்படும் பொழுது, நான் கஷ்டப்படும் பொழுது, நான் அழும் பொழுது, நீ ஏன் அழற, நீ போகிற பாதை இதுதான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வம் தான். அதனாலதான் நாங்க ஆடுறோம், அதனாலதான் நாங்க ஆட்டம் போடுறோம், அதனாலதான் நாங்க பாட்டு பாடுறோம், அதனாலதான் அல்லேலூயான்னு கத்துறோம், அதனாலதான் ஸ்தோத்திரம் சொல்றோம், அதனாலதான் பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்றோம், அதனாலதான் பாட்டு பாடுங்கன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? நான் வலது புறத்துல சாயும் போதோ இடது புறத்துல சாயும் பொழுதோ வழி இதுவே என்ற ஒரு சத்தம் என் பின்புறத்திலிருந்து என் காதுகளில் கேட்கும் என்றால் இதற்கு முன்பாகவும் இல்லை அதற்கு பின்பாகவும் இல்லை, ஒரே தெய்வம் தான், அவரு இயேசுதான், அவரு தான். அதனாலதான் நாங்க போறோம், அதனாலதான் சொல்றோம்.